अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला नबील मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन। क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अल फ़ुरक़ानिल मजीद। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्ना अंज़लनाहु फ़ी लैलतिल क़द्र वमा अदराका मा लैलतुल क़द्र लैलतुल क़द्रि खैरुम मिन अल्फ़ि शहर। वक़ाल नबीयुना अलैहिस्सलातु वस्सलाम इज़ा दख़ल रमज़ान सुबिदति शयातीन औ कमा क़ाल नबी अलैहिस्सलातु वस्सलाम। रब्बी शरह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना முஹம்மத் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி। கண்ணியம் நிறைந்த அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த ரமலானை நமக்கு மிகப்பெரிய ஒரு அருள் கொடையாக தந்திருக்கிறார். இந்த 27 நாட்களும் தராவி தொழுதிருக்கிறோம், அதுபோல் நோன்பு வைத்திருக்கிறோம், முழு குர்ஆனையும் கேட்டிருக்கிறோம். ஒரு சில பேர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, பெரும்பாலும் அந்த வாய்ப்பு அல்ஹம்துலில்லாஹ் கிடைத்திருக்கிறது. அதற்காக நாம் முதலில் இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். भाई बुजुर्ग दोस्तों, ये महीना फजीलत का महीना है। अल्लाह सुब्हानहू व तआला रोज़ा रखने के, तरावी पढ़ने के अल्लाह तौफीक दिया, शुक्रिया पहले अदा करना है। उसके बाद ये रात में ज़्यादा अमल करना है। ये रात में अल्लाह ताला आसमान से कुरान को नाजिल किया। हम कुरान में पूरा अहकाम है, पूरा नबी का वाक़या है, दुनिया में क्या है, आखिरत में क्या है, कब्र में क्या है, पूरा बात ये कुरान में है। ये कुरान को क्या करना है, हमें पढ़ना है, हमें सोचना है, अमल करना है, दूसरों को भी ये पहुँचना है। ये कुरान का अहकाम है, हक है, वो करना है इंशाअल्लाह। यह रात लैलतुल क़द्र का रात है। हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाए, ये रात में एक आदमी अमल करिया, टाइम वेस्ट करता नहीं, 1000 महीना अमल करना क्या सवाब है, ये रात में मिलता है। ये अल्लाह का बहुत बड़ा नेमत है इंशाअल्लाह। हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाए, 5 दिन है लैलतुल क़द्र, 21, 23, 25, 27, 29, 5 दिन है। हमारे पास 3 चला गया, आज ही 1 दिन बाकी है, 29 बाकी है इंशाअल्लाह। ये रात आने वाला रात, हमें ज़्यादा रात में अमल करना है, टाइम वेस्ट करना नहीं। बहुत आदमी देखते, घर में सोते, कमरा में सोते, फ़ोन देखते, टीवी देखते, खेलते, उधर जाकर चाय पीते, उधर जाकर चाय पीते, गाड़ी में फिरते, क्या भी फ़ायदा नहीं। पूरा टाइम वेस्ट करना नहीं, अल्लाह के पास ज़्यादा दुआ मांगना है, रोको दुआ मांगना है, वो हमारा फ़र्ज़ है। ये रात में इंशाअल्लाह करना, अल्लाह ताला हमारा अमल को अल्लाह कबूल करेंगे इंशाअल्लाह। ज़िंदगी तलक इंशाअल्लाह रोज़ा रखने का अल्लाह तौफीक देना, कुरान सुनने के तौफीक देना, कुरान पढ़ने का अल्लाह ताला तौफीक देना इंशाअल्लाह। அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளை தந்திருக்கிறான். அதுதான் இந்த ரமலான் மாதம். அதை நமக்கு வெறும் கடமையாக மட்டும் ஆக்காமல், இந்த ரமலானை 3ஆக பிரித்து, முதல் 10 அல்லாஹ் ரஹ்மத்து அவனுடைய கிருபை செய்து, 2வது 10 நம்ம எல்லாம் மன்னித்து, 3வது 10 நம் நரகவாதியாக இருந்தால் நம்மை எல்லாம் நரகத்திலிருந்து வெளியாக்கி நம்மை சுத்தப்படுத்தி அழகான முறையில் வைக்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த அல்லாஹ்வுக்கு நம்ம எவ்வளோ நன்றி செலுத்தணும். அன்பானவர்களே, குர்ஆன் என்பது வெறும் புத்தகம் மாத்திரம் அல்ல, இந்த மனிதனுடைய வழிகாட்டி ஹுதல் லின்னாஸ் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இது உலக மக்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி என்று சொல்லுவான்.
இன்றைக்கு நம்மை விட அன்பான பெருமக்களை மற்றவர்கள் கிறிஸ்டியன்கள், யூதர்கள், இந்துக்கள்கள் இந்த குரானை இன்றைக்கு சிந்திக்க ஆரம்பித்து விட்டார். குரான் என்ன சொல்லுகிறது? ஏன் இந்த மக்கள் சாறை சாறையாக, கூட்டம் கூட்டமாக மக்காவை நோக்கி செல்லுகிறார்கள், மதினாவை நோக்கி செல்லுகிறார்கள்? அமெரிக்காவில் எத்தனை ஆயிரம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சைனாவில் எத்தனை ஆயிரம் பேர் ஏற்றுக்கொண்டார்கள், பிரிட்டனில் எத்தனை ஆயிரம் பேர் ஏற்றுக்கொண்டார்கள் என்றெல்லாம் செய்திகளை பார்த்து அவர்கள் வியந்து போகிறார்கள். எப்படி, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் மீது இவ்வளவு அன்பு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த நபியை பார்த்தது கூட கிடையாது. அந்த நபி பிறந்ததோ எங்கு, நாம் பிறந்ததோ எங்கு. ஆனால் அந்த நபியுடைய பெயரை கேட்டவுடனே சலவாத்து சொல்லுகிறார்கள். தங்களுடைய உயிர், தங்களுடைய பொருள் அத்துணையும் இஸ்லாத்துக்காக, அல்லாஹ்வுக்காக, நபிக்காக தியாகம் செய்ய தயாராகிவிட்டார்களே. அப்படி என்ன இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதாக ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார். அந்த ஆராய்ச்சியின் விளைவாக அவர்கள் புரிந்து கொண்டது, இந்த இஸ்லாம் அனைவர்களுக்கும் பொதுவான ஒரு மார்க்கம், அனைவர்களுமே உள்ளடக்கிய மார்க்கம், அனைவருக்குமே நல்லது சொல்லக்கூடிய மார்க்கம், யாருக்கும் தீங்கு இழைக்கவில்லை, அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம். ஆகவே தான் மக்கள் இதை விரும்புகிறார்கள் என்பதாக இன்றைக்கு ஆராய்ச்சியுடைய முடிவிலே வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் நபியாக இருந்து 13 ஆண்டுகள் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். என்ன வேலை தெரியுமா? அல்லாஹ் ஒருவன், அவருடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானாக இருக்கிறேன், இந்த செய்தியைத்தான் 13 ஆண்டுகள் உழைப்பு செய்தார். அது அந்த காபிர்களுக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் சொல்லக்கூடாது, எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் சிலையை வணங்கினார்கள், லாத் என்று சொல்லக்கூடிய சிலையை வணங்கினார்கள், உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய சிலையை வணங்கினார்கள், ஆகவே நாங்களும் அப்படித்தான் இருப்போம், நீங்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ்வை வணங்க முடியாது, நீங்கள் கண்ணுக்கு தெரியாத இறைவன் என்று சொல்லுகிறீர்களே, அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் அந்த காபிர்கள் சொன்னார்கள். ஆனால் அதற்கு பிறகு பெருமானாரையே கொலை செய்ய வந்துவிட்டார். பெருமானாரையே கொலை செய்ய வந்தார்கள். ஒரு தடவை ஒரு சம்பவத்தில் ஹதீஸில் வருகிறது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வீட்டை விட்டு வேகமாக ஊரை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார். மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு போகிறார். அவருடைய நண்பர், அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தில் வரல, அவர் பார்க்குறாரு, அபூபக்கரே எங்கே போகிறீங்க? நான் அந்த மாதிரி வீட்டில் உட்காந்து ஓதிக்கிருந்தேன், என்னை எல்லாரும் வந்து அடிக்கிறாங்க, நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ விரட்டுறாங்க, அதனால் ஊரை விட்டு நான் போகிறேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், வா நான் பேசி விட்றேன் வா. உடனே மக்காவை கூப்பிட்டு வர்றாங்க. வந்தவொடனே கேட்குறேன், ஏன் வந்தா இங்கே, எதுக்கு வந்தீங்க? அதான் அவங்களை வெட்டி விட்டோம்ல அப்படின்னா. சொல்கிறத கேளுங்கப்பா, என்ன விஷயம், ஏன் அவர் விரட்டுறீங்க? அவர் பாட்டு குரான் ஓதுறாரு, உங்களுக்கு என்ன? ஓதக்கூடாது, அவர் சத்தமாக ஓதக்கூடாது, எங்கள் காதில் உழுவுது குரான், ஆகவே நான் குரானை கேட்க தயாராக இல்லை, ஆகவே நீ என்ன செய்யக்கூடாது, அபூபக்கர் இருக்கக்கூடாது, போயிடணும் அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், நான் ஜாமீன் எடுத்துக்கிறப்பா, அபூபக்கர் இருப்பார், ஆனால் மெதுவாக ஓதுவார் அப்படிங்கிற நான் வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் மெதுவாக ஓதுறேன். ஏன்னு சொன்னால் இந்த குரான் காதில் போயிட்டா நேரு வழியை கொடுத்து விடும் என்பார்கள். அந்த குரானை அவர்கள் கேட்டுவிட்டால் அவர்கள் மாறிவிடுமோ என்ற பயத்தின் மூலமாக குர்ஆன் ஓதுவதை கூட அவர்கள் விரும்பாமல் இருந்தார்கள், குரானை கேட்பது கூட விரும்பாமல் இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லா உட்கார்ந்து அழகிய தொனியிலே அழகிய குரலிலே ஓதுகின்ற பொழுது காபிர்கள் எல்லாம் வந்து கேட்பாங்க. காலை விடியும் போது ஓடிடுவான் எல்லாரும். முதல் நாள் பேசுவான், காலைலப்பா யாரும் போகக்கூடாது, முகமது ஓதும்போது கேட்க போகக்கூடாதுப்பா, நீ போவாதான்னு சொல்லி சட்டம் போடுவான். சரி சரின்ட்டு போயிடுவான். எல்லாம் முக்காடை போட்டுக்கிட்டு வந்துடுவான் கேட்குறதுக்கு, தெரியக்கூடாதுங்க இருட்டில் வந்து கேட்பான். பெருமானார் ஓத என்ன அரபியில் இறக்கப்பட்டது குர்ஆன் அல்லவா, அவங்களுக்கு நல்லா புரியும், அப்படியே கேட்பான். விடிந்து விடும், அவங்களுக்கே தெரியாது, மெய் மருந்து போய் நிற்பாங்க. விடிஞ்ச உடனே நேற்று உடனே வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா, நீயா வந்த அப்படி அவங்களுக்கு சண்டை போட்டுக்கிடுவாங்க.
நாளைக்கு வரக்கூடாது. இப்படியே பல நாள் நடந்திருக்கிற என்று வரலாறு சொல்வது காரணம், அந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அன்பானவர்களே, அந்த குர்ஆன் அவர்களை சுண்டி இழுத்தது. அதுதான் குர்ஆனுடைய மகிமை. பாருங்க, ஆல்சாக்கள் ஓத ஓத எப்படி இருக்குது, அர்த்தம் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கு. அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் ஒரு குரல் வளத்தை கொடுத்துருக்கான், ஒரு திறமையை கொடுத்துருக்குறான். அப்துல் ரஹ்மான் சுதேசி மக்காவில் அவர் ஒரு மாதிரி ஓதுறாரு, உதய்பி ஒரு மாதிரி ஓதுறாரு, சுரை ஒரு மாதிரி. ஒரே குர்ஆன் தான். அல்லாஹ் ஹாஃபிஸுடைய வாயுகளிலே உள்ளங்களிலே அதை நிரப்பி பல்வேறு கோணங்களில் அந்த குர்ஆனை வெளியாக்குகிறான். இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறான். எனவே இது சாதாரண வார்த்தை அல்ல, இறைவன் பேசிய வார்த்தை. எனவே தான் இந்த குர்ஆனுக்கு கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சு என்பதாக இதற்கு பேர் சுட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த குர்ஆனை நாம் கையில் எடுத்து ஓதுகிற பொழுது இது மாற்றங்களை நமக்கு மத்தியில் ஏற்படுத்தும். எனவே தான் பெருமானார் சொன்னாங்க, நீ சும்மா ஓதாதே, உனக்கு நன்மை இருக்கிறது. ஒரு எழுத்தை நீ ஓதினால் உனக்கு 10 நன்மையை நான் தருகிறேன். அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன் என்று சொன்னார். அலிஃப் லாம் மீம் வார்த்தை ஆரம்பிக்குது. இது ஒரே வார்த்தையாக இருந்தாலும் இதற்கு 10 அல்ல 30 நன்மைகளை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார் என்று சொன்னால், உலகத்தில் வேறு எதுக்கு நன்மை இருக்குது? பாட்டு படிக்கிறதுக்கு நன்மை இருக்குதா? புத்தகத்தை படிப்பதற்கு நன்மை இருக்கிறதா? செல்போனை பார்ப்பதற்கு நன்மை இருக்கிறதா? பேசுவதற்கு நன்மை இருக்கிறதா? இல்லை. குர்ஆனை மாத்திரம் அன்பானவர்களை ஓதுவதற்கு அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறான், பார்ப்பதற்கும் நன்மை வைத்திருக்கிறான். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 காரியங்கள் உங்களுக்கு பார்த்தாலே நன்மை. ஒன்று, தாய் தந்தை என்ன செய்கிறான்? ஒரு இரக்கத்தோடு பார்க்குறான். வெளியேந்து வரும்போது அம்மா நல்லா இருக்கீங்களா, அப்பா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு கண்ணியத்தோட இரக்கத்தோடு பார்க்குகிறான். இதற்கும் நன்மை. எதுவுமே செய்யலை, சும்மா பார்க்குறதுக்கே ஒரு நன்மை. இரண்டாவதாக காபத்துல்லாவை பார்க்குகிறான். தவாப் செய்யவில்லை, தொழுகவில்லை, எதுவுமே செய்யலை, சும்மா அப்படி காபத்துல்லா பார்க்குறான். அதுக்கும் நன்மை இருக்கிறது. மூன்றாவது, குர்ஆன் ஓத தெரியாது. குர்ஆனை கையில் எடுக்கிறான், கையில் எடுத்து திறக்குகிறான், பார்க்குகிறான். நம்ம ஓதத்தான் முடியல, பார்த்துதான் செய்வோம்னு சொல்லி கண்ணால் அந்த குர்ஆனை பார்க்கிற மனிதன், இந்த மனிதனுக்கும் நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார். ஓதாமையே நன்மை. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு அருளை, எவ்வளோ பெரிய நன்மையை அல்லாஹ் இந்த குர்ஆனிலே வைத்திருக்கிற அன்பானவர்களே. அந்த குர்ஆன் இறங்கிய மாதம்தான் இந்த மாதம். அதுவும் லைலத்துல் கத்ர் இரவுல தான் நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா? நபிக்கு சொல்றான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு? 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ஒரு மனிதன் 1000 மாதம் இபாதத் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இந்த ஒரு இரவுல கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் நம்ம. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நாம் மிக பாக்கியம் பெற்றவர்கள். முற்காலத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் 150 ஆண்டுகள் இருந்தார்கள். மிகப்பெரிய உயரத்தில் இருந்தார்கள். 7 அடி 8 அடி 10 அடி 11 அடி எல்லாம் இருந்தார்கள். நம்ம 5 அடி 6 அடி தாண்டதில்லை. 150 வருஷம் சாதாரணமாக வாழ்ந்து வந்தார். எவ்வளோ பெரிய அமல் செஞ்சிருக்கலாம். அப்போ அல்லாஹ் பார்த்தான், இந்த உம்மத்துக்கு 60க்கு 70க்கு மத்தியில் தான் வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் சொல்கிறது மாதிரி 100 80 ஒரு சில பேருக்கு போனஸு, பெரும்பாலும் 60லேருந்து 70 உம்மத்துடைய வாழ்க்கைன்னு சொன்னாங்க. அப்போ 160ஐ தொட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? அந்த உம்மத்து கேட்பாங்க, நாளைக்கு மறுமையிலே கேட்பார்கள், யா அல்லாஹ் நாங்கள் 150 ஆண்டுகள் அமல் செய்தோம், ஆனால் இவர்களோ 60 70 எங்களை விட பாதிதானே அமல் செய்தார்கள், எப்படி இவர்கள் சொர்க்கம் வந்தார்கள், எப்படி இந்த அந்தஸ்தை அடைந்தார்கள் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு லைலத்துல் கத்ர் போன்ற இரவுகளை நீங்கள் அமல் செஞ்சீங்கல்ல, அதை வச்சு அல்லாஹ் ஈக்குவல் பண்ணிட்டாமா. இப்போ 1000 மாதம் நம்ம எவ்வளவு செஞ்சிட்டோம். ஒருத்தருக்கு 10 லைலத்துல் கத்ர் கிடைக்குது, எவ்வளோ நன்மை கிடைக்கும்? 10 வருஷம் கிடைக்கிது, எவ்வளோ கிடைக்கும்? 20 வருஷம் கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும்? கணக்கு போட்டுக்கிற வேண்டியதுதான்.
அப்போ அல்லாஹ் பாருங்க, அந்த சமூகத்தோடு நமக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த ஒரே இரவில அல்லாஹ் யுத்துணை நன்மைகளை நமக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். எனவே அன்பானவர்களை, இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்த வேண்டும், குர்ஆன் உடையவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், ஹாஃபில்களை கண்ணியப்படுத்த வேண்டும், குர்ஆனுடைய விளக்கம் உடையவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். இன்றைக்கு சமூகம் இதை விட்டு சற்று விலகி கொண்டிருக்கிறது. கவலையான செய்தி. குர்ஆன் என்று சொன்னாலே குர்ஆனா பார்க்கலாம். வீடு கொடுத்தனம் போகணும், ஹஸ்ரத் குர்ஆன் ஓதுங்க. அத்தா மௌத்தாயிட்டாரு, குர்ஆனை ஓதுங்க. இதுக்குத்தான் நாம் குர்ஆனை வைத்திருக்கிறோமே தவிர என் குழந்தைக்கு நான் குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும். என் பிள்ளைக்கு 7 வயசு ஆயிடுச்சு, நான் மதரசால சேர்க்கிறேன், ஓதி கொடுங்க ஹஸ்ரத் சொல்லக்கூடிய மக்கள் கம்மியாகிவிட்டார். பள்ளிக்கூடத்தில் குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே வயிற்றில் இருக்கின்ற பொழுது அதுக்கு அட்மிஷன் வாங்கக்கூடிய அத்தனை பேர் இருக்காங்க. கணவன் மனைவி பேசிக்கிறாங்க, நம்ம என்ன செய்யலாம், எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், வேலம்மாளில் சேர்ப்போமா, சென்னை பப்ளிக்கில் சேர்ப்போமா, அங்கே சேர்ப்போமா, இங்கே சேர்ப்போமா, அதுக்கு என்ன டொனேஷன், எவ்வளோ காசு, இப்போவே சம்பாதிச்சா தானே சரியாக வருண்டு கணவன் மனைவி வயிற்றில் குழந்தை உருவான நேரத்திலேயே பேசிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் ஒரு குழந்தையை வயிற்றிலே தருகிறான் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யா அல்லாஹ், இந்த குழந்தையை சாலிகான குழந்தையாக ஆக்கி தந்துவிடு, இவனை கெட்டவனாக ஆக்கிவிடாதே என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய முதல் கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்படுறது. நம்மள பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, ஸ்கேன் எடுத்துப்பாரு, அதை எடுத்துப்பாரு, இது என்ன அது என்ன, இதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர மற்ற விஷயத்தை எப்படி வாழ போகிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாருமே ஒரு தாயோட வயிற்றிலே பிறந்தவன் தான், நல்லவர்களும் தாயோட வயிற்றிலே பிறந்தவர்கள் தான், நபிமார்களும் தாயோட வயிற்றிலே பிறந்தவர்கள் தான், அவுலியாக்களும் தாயோட வயிற்றிலே பிறந்தவர்கள் தான். அப்போ எப்படி மாறுகிறது? அவருடைய நடத்தைக்கு தக்கவாறு நாம் அவர்களை சரியாக கையாளாதன் காரணமாக, சரியாக இறைவனிடத்தில் துஆ செய்யாதன் காரணமாக அவர்கள் கெட்டவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே ரப்பிடத்திலே கையெடுக்க வேண்டும். எனவே தானே அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றுக்கும் துஆ சொல்லி தந்தாங்க. சாப்பிடும் போதும் துஆ இருக்குது, பாத்ரூம் போகும்போதும் துஆ இருக்குது, தூங்குகின்ற பொழுதும் துஆ இருக்குது, மனைவியோடு சேர்கின்ற பொழுது கூட துஆ இருக்குங்க. அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா மின்ஹு. யா அல்லாஹ், என்னை விட்டும் இந்த ஷைத்தானை விட்டு நீ பாதுகாத்துரு. எங்களுக்கு எந்த குழந்தைய நீ ரிசுக்காக தரப்போறியோ அந்த பிள்ளையும் சைத்தானுடைய தீங்கை விட்டும் நீ பாதுகாத்து விடு என்று துவாவை நீங்கள் ஓதியதுக்கு பிறகுதான் உங்களுடைய மனைவியை நீங்கள் தொட வேண்டும் என்பதையும் மார்க்கம் அழகா சொல்லுகிறது. நீ எத்தனை பேருங்க துவா ஓதுறோம்? கொண்டாடியை பார்த்தோம், துவா எல்லாம் மறந்துடும். எப்படா கல்யாணம் பண்ணுவோம், எப்படா போவோம், அப்படி தான் இருக்கிறமே தவிர துவாவாது தவாவாது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, முதல்ல அந்த வேலையை முடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால ஷைத்தானுடைய தீங்கு நம்முடைய குழந்தைக்கு வந்து விடுது. நல்லா பாதுகாக்கணும். எனவே தான் ரசூலுல்லாஹ் பாருங்க, எல்லா இடத்திலும் ஷைத்தான பாதுகாப்பு தேடுங்க. குர்ஆனை ஓத போறீங்களா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ஓதுங்க. அப்போ தான் ஷைத்தான் வர மாட்டான். நீங்கள் 2 ஆயத்து ஓதுவீங்க, 3வது பட்டாய் வரும், 3வது 4வது ஃபோன் வரும், ஒருத்த வந்து நோண்டுவான், இங்கே போகலாம் அங்கே போகலாம், அந்த வேலை யாவும் வரும், இந்த வேலை யாவும் வரும். அதனால முன்னாடியே நீங்கள் என்ன செஞ்சிருங்க, ஷைத்தாண்டு பாதுகாப்பு தேடிட்டீங்க ஓதுனீங்கன்னா பாதுகாப்பாக ஓதுவீங்க. ஏன்னா ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே போட்டி போடுகிறான், அல்லாஹ்விடத்திலே அனுமதி வாங்கியிருக்கிறான் உங்களை என்னை கெடுப்பதற்கு. இலா யௌமி யுபஅஸூன், உலகம் முடிகின்ற வரை அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலிருந்து இல்லா இபாதக சாலிஹீன், அல்லாஹ் சொல்லுவான் என்னுடைய அடியார்களை நான் பாதுகாப்பேங்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான் ஷைத்தான் இப்படி அவனை கெடுப்பான் பார்த்துக்க. எல்லா வழிமுறைகளையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். அன்பானவர்கள், எனவே இந்த அற்புதமான குர்ஆன் நம்ம என்ன செய்தது இதை யோசிக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த குர்ஆன் எனக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு? இந்த குர்ஆன் எனக்கு ஓத தெரியுமா, அல்லது நான் தமிழ் தர்ஜுமா எடுத்து படிச்சிருக்கிறேனா, அல்லது விளக்கத்தை நான் கேட்டிருக்கிறேனா, என்ன சொன்னேன், ஏதாவது பேசும்போது அல்லாஹ் இப்படி குர்ஆனில் சொல்கிறான் அப்படிங்கிற ஏதாவது ஒரு வார்த்தையை ஒருத்தருக்கு நான் சொல்லியிருப்பேனா?
இது எல்லாம் நான் இன்றைக்கி சிந்திக்கிறது இல்லை. அவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான், அமெரிக்காக்காரன் அப்படி சொன்னான், ஆந்திராவில் அப்படி சொன்னான், கர்நாடகா இப்படி சொன்னான், இந்த அறிஞன் இப்படி சொன்னான். இதைத்தான் நமக்கு மத்தியில் பேசுகிறோமே தவிர அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இறை வேதம் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது என்று சொல்வதற்கு இன்றைக்கு நமக்கு தராணி இல்லாமல் இருக்கிறது. குர்ஆன் இறங்கக்கூடிய அந்த நேரம், சன்னமாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம் மக்காவில். அந்த நேரத்தில் இஸ்லாத்துடைய எதிரியாக இருப்பவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஜஹல், உத்துபா, உமையத் இப்னு கலப், இவர்களெல்லாம் மிகப்பெரிய எதிரிகள். இஸ்லாத்தை வளர விடாமல் தடுக்கக்கூடியவர்களே ஒருவராக. ஒரு தடவை மக்காவில் ஒரு கூட்டம் நடக்கிறது. தாருன் நதுவா என்று சொல்லக்கூடிய ஒரு மேடை, அங்கே உட்கார்ந்து ஒரு மஷூரா நடக்குது. அந்த மஷூராவில் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவுது பில்லா அவருடைய தலையை வெட்டி கொண்டு வருவதற்கு 100 ஒட்டகம் என்று பேசுவார் பரிசு. இன்னைக்கு அமெரிக்காக்காரன் சொல்கிறானா இல்லையா? அது யார்? ஈரானில் அந்த கொமேனியை கொண்டு வந்தால் அவ்வளோ தரேன், எத்தனையோ மில்லியன் டாலருங்கிறான். அதே மாதிரி அந்த இடத்துல சொன்னான். உமர் அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு வேகமாக மக்கமா நகரில் பெருமானாரை தேடி திரிகிறார்கள். மிகப்பெரிய வீரர் உமர். அவருக்கு முன்னால் யார் வந்தாலும் அடிச்சிருவார். ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், சித்தத்தானவர். போயிருக்கா ஒருத்தர் கேட்குறாரு, எங்கப்பா போகிற உமர்? நான் முகம்மதை வெட்டப் போகிறேன். நவுது பில்லா. எதுக்கு வெட்ட போகிற? அவர் எல்லாத்தையும் இஸ்லாத்தை சொல்லி பரப்பிக்கிட்டு இருக்காரு, அதனால் வெட்ட போகிறேன். அப்படியா? வெட்டு, பரவாயில்லை. உன்னுடைய தங்கச்சியும் உன்னுடைய மச்சானும் இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள், முதல்ல அவங்கள போய் வெட்டு, அப்புறம் முகம்மதை வெட்டலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படியான்னு சொல்லி வேகமாக தங்கை வீட்டுக்கு செல்லுகிறார். வீடு பூட்டப்பட்டிருக்கிறது. நம்ம ஊர் மாதிரி பெரிய சின்ன கதவுகள் தான். அங்கே ஒரு சஹாபி குர்ஆனை ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார். சூரத்து தாஹா என்று ஒரு சூரா இருக்கிறது. தாஹா மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன் லிதஷ்கா ததிக்கிறதன் அப்படி லைனாக வருது. அதில் அல்லாஹ் சொல்லுவான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவான், நபியே, நீங்கள் இந்த குர்ஆனை மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக உழைத்து உழைத்து அலைந்து திரிந்து உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவீர்களோ, உங்களுக்கு சிரமம், நான் பயப்படுறேன்னு அல்லாஹ் சொன்னான். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? இந்த குர்ஆனை மக்கள்கிட்ட போய் சேர்த்துனுங்கிறதுல மிக தீவிரமாக இருந்தாங்க. அந்த சூறாவைத்தான் தங்கையும் அவருடைய மச்சானும் ஓதி கொண்டிருக்கிறாங்க. உடனே வீட்டு கதவை தட்டுகிறார். அந்த அம்மா பேர் ஃபாத்திமா. ஃபாத்திமா, கதவை தொற. உடனே அவங்க சொல்லிட்டாங்க, எங்கள் அண்ணன் வந்துட்டாரு, விஷயம் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் போய் ஒளிஞ்சிருங்க. உடனே குர்ஆனை ஒரு பக்கம் போட்டுட்டாங்க. அவர் ஓதி கொடுத்த அஜத்து ஒரு பக்கம் ஓடிட்டாரு. 2 பேரும் போய் ஓதிக்கிட்டாங்க. ஒரு தட்டாமுடான்னு போய் கதவை திறந்தார். விட்டாரு ஒரு வீடு தங்கச்சிக்கு. என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற? ரத்தம் ஊற்றுது. எங்கே? இன்னொரு சவுண்டு கடிச்ச மச்சான் உள்ளேருந்து வர்றாரு, அவருக்கு ஒரு அடி. இறுதியில் அந்த அம்மா அவருடைய தங்கச்சியாச்ச, உமரை என்ன செய்யுதுன்னு தெரியுதா? நானும் தங்கச்சி தான், உனக்கு என்ன, நாங்கள் இஸ்லாத்தில் உனக்கு என்ன என்று அது வேகமாக பேசிவிட்டேன். உடனே அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அந்த பேச்சையும் பார்த்துட்டு கொஞ்சம் இறக்கப்பட்டார் உமர். ஆகா, நம்ம அடித்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்கு முகத்தை தடவி விடுறார். சரி, என்னமோ ஒன்று கேட்டுச்சு, சவுண்டு கேட்டுச்சு, என்ன ஒதுக்குது, என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு சொல்ல முடியாது. இல்லை, சொல்லு பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறார். திரும்ப அவர் சொன்னார்கள், நீ நஜீஸாக இருக்கிறாய், காஃபிர், நீ அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காஃபிர். ஆகவே நீ குளித்து சுத்தமாக வந்தால் அந்த குர்ஆனுடைய பிரதியை உனக்கு தருவேன் என்று அவருடைய அருமை தங்கை சொன்னார். உடனே உமர் போனார்கள், குளித்தார்கள், அமைதியாக வந்தார்கள். வீரனாக போனவர்கள் புலியாக போனவர்கள் பூனையாக வந்து கட்டம்மா அந்த குர்ஆனை என்று சொன்னார்கள். அந்த குர்ஆன் தான் தாஹா சூரா. அதில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅபுதுனி, என்னை வணங்குங்கள், இல்லா ஐயாவு, என்னை தவிர கடவுள் கிடையாது. இப்போ மக்காவிலே பல கடவுள், காபத்துல்லாவிலே கடவுள், சஃபா மர்வாவிலே கடவுள், அதனுடைய வாசலிலே விக்கிரகங்கள், சிலைகள்,
இப்படி பல கடவுளையும் வணங்கி கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் நான் தான் அல்லாஹ்வாக இருக்கிறேன், என்னை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்ற அந்த வாசகம், அந்த ஆயத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தை துளைத்தது. நான் என்ன செய்ய வேண்டும்? நானும் இஸ்லாத்திலே வர வேண்டும், அதுக்கு என்ன செய்யணும்? அவருடைய தங்கச்சி சந்தோஷப்படுறாங்க, மச்சான் சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் கலிமா சொல்லிட்டா இஸ்லாத்தில் வந்துடுவாங்க. உமர் தான் ரசூலுல்லாவை வெற்றுவதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற உமரை அல்லாஹ் எப்படி மாற்றுகிறான்? ஒரு ஆயத்தை கொண்டு அல்லாஹ் மாற்றுகிறான், ஹிதாயத்தை நசீபாக்குகிறான். அந்த இரவு தான் ரசூலுல்லாஹ் துவா செய்வாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம அய்யிதுஹு பில் இஸ்லாம் அபூ ஜஹல் உமர் என்று கேட்டாங்க. யா அல்லாஹ் அபூ ஜஹலையோ அல்லது உமரையோ இந்த இஸ்லாத்துக்கு ஒரு பாதுகாவலராக, ஒரு உதவியாக நீ ஆக்கி கொடு என்று தஹஜ்ஜுதிலே அண்ணலம் பெருமானார் துவா செய்தார்கள். காலையில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அல்லாஹ் உமருடைய விஷயத்தில் அந்த துவாவை கபூலாக்கி விட்டான். உடனே அடுத்த நாள் காலையில் நேரடியாக ரசூலுல்லாஹ் அவர் வீட்டிலே தங்கியிருக்கிறார்கள். ரகசியமாக அந்த வீட்டுக்கு போகிறார். போனவுடனே அங்கே சஹாபாக்கள்லாம் வெடுவெடுத்து போயிட்டாங்க. ஆகா உமர் வர்றாரு, முடிஞ்சு போச்சு, நம்மளுக்கு அடிதான் அன்னைக்கு. எல்லாம் வந்து ஓடுறாங்க உள்ள. ரசூலுல்லாஹ் கதவை திறக்கவா வேணாமா? திறங்க பார்த்துக்கலான்ட்டாங்க ரசூலுல்லாஹ். திறந்த உடனே கையை பிடித்து கலிமா சொல்லிட்டேன். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தவர் ரசூலுல்லாஹ்வுடைய தலையை வாங்க வேண்டும் என்று கிளம்பியவர் தன்னையே இஸ்லாத்துக்காக ஒப்படைச்சார். உடனே ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, இந்த விஷயத்தை இப்படியே விட்டால் சரியா வராது, இது எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு நபரை அழைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் ஒரு ரகசியத்தை சொல்லி, இதை ஒன்னட்ட மட்டும்தான் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி பாருங்களேன். அவர் போய் இன்னொரு ஆட்டை சொல்வார். கொண்டாட்டே சொன்னாலும் போதும், அம்மா உங்கள் தங்கச்சியை சொல்லிடாது, அக்காட்ட சொல்லி, உடனே அடுத்த நாள் அக்காட்ட சொல்லிடு, அடுத்த நாள் அம்மாட்ட சொல்லிடு. அதே மாதிரி ஒரு ஆளை பிடிச்சாங்க ரசூலுல்லாஹ், இங்கே வா உமர் இஸ்லாத்தில் வந்துட்டாரு, தயவுசெய்து யார்ட்டையும் சொல்லிடாதுண்ணா. அவர் போய் 10 பேர் சொல்லிட்டாரு. அந்த 10 100 ஆயிடுச்சு, மக்காவே பரவி போச்சு. கொஞ்ச நேரத்தில் என்ன, வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, எந்த தளங்களும் கிடையாது. பேசி 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 எல்லோரும் உமர் இஸ்லாத்திலே வந்து விட்டார், இஸ்லாத்திலே வந்து விட்டார் என்ற செய்தி கிடைத்த உடனே காபிர்கள் ஆடி போனார்கள். என்னடா இது, புலியாக போனவர் பூனையாக மாறி இன்னைக்கு நமக்கே எதிரியாக நிற்கிறாரு. அப்போ தான் உமர் வருகிறார்கள். சொன்னாங்க, டேய் இனிமேல் எவனாச்சும் வால் ஆட்டினா அவ்வளோதான், ஒட்டை நரிக்கிறேன்டான். எல்லாம் பயந்து போட்டான். அப்ஜல், உத்துபா, ஷைபா எல்லாரும் பயந்து போட்டான். அதோடு அவனுடைய கொட்டங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் அடங்கி விட்டது என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அன்பானவர்களே, அவர்களை மாற்றியது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அந்த ஆயத்துடைய மகிமையும் தான். அன்பானவர்களே, எனவே எவ்வளவோ நம்ம குர்ஆனை கேட்குகிறோம், எவ்வளவோ பார்க்குகிறோம், எவ்வளவோ பேசுகிறோம். இந்த குர்ஆன் நம்மிடத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறேன். அன்பானவர்களே, உமர் இல்லாத ஹிதாயத்தை கொடுத்து நம்மளுக்கு ஹிதாயத்தை கொடுத்ததா? எத்தனையோ இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை நிலைநாட்டாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நோன்பு வைங்க, நோன்பு வைக்காமல் இருக்கிறோம். ஜக்காத்து கொடுங்க, ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறோம். கோவப்படாதீங்க, கோவப்படுகிறோம். பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்கிறோம். எல்லாமே இதுக்கு மாற்றமாகத்தான் செய்கிறோமே தவிர எதையுமே நாம் குர்ஆனுக்கு ஒத்ததாக செய்யவில்லை. எனவே அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே சஹாபாக்கள் வருவார்கள். பெருமானாருடைய மரணத்துக்கு பிறகு அன்னை ஆயிஷா சிறிய வயது, ஆனால் கல்வியிலே மிக சிறந்தவர்கள். குர்ஆனுடைய கல்வியும் ஹதீஸுடைய கல்வியையும் கரைத்து குடித்தவர்கள் அவர்கள். கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு பேனாவும் பேப்பரை எடுத்துகிட்டு வந்தாங்க. தொழும்பு எப்படி தொழுதாங்க, நோன்பு எப்படி எழுதிட்டு போகலான்னு. அன்னை ஆயிஷா ஒரே பதிலை சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்துட்டாங்க. முடிஞ்சு போச்சு. குர்ஆனை போய் நீங்கள் தேடிக்கிறீங்க, எல்லாமே என்ன இருந்துச்சோ குர்ஆனில் அதான் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் வாழ்க்கை ஏதோ அதான் குர்ஆன், வேறு மாற்றம் கிடையாது. அது ஒரிஜினல் ஜெராக்ஸ்ன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அதோட சஹாபாக்கள் போனார்கள் என்பதை வரலாறு சொல்கிறது. எனவே அன்பானவர்களே, இந்த குர்ஆன் நம்மை அடைந்து கொண்டுதான் இருக்கும். உயிருள்ளவரே இந்த குர்ஆனை கேட்போம், உயிருள்ளவரே இந்த குர்ஆனை பார்ப்போம். ஆனால் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். ஒரு இறை நேசர் இருந்தார்.
அவர் முதல்ல அவுலியா, அவர் பெரிய திருடனாக இருந்தால் பெரிய குரூப் வச்சுருந்தார், திருட்டு குரூப். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஊடி ஏறி இரவு நேரங்களில் ஓட்டை பிரிச்சுக்கிட்டு உள்ளே இறங்குவார். ஒருத்தர் உள்ளே இறங்கி கொடுக்க வெளியேந்து வாங்கிட்டு காலையில் வந்து பிரித்து எடுத்துக்கிடுவார். அப்போ ஒரு வீட்டுக்கு திருட போகிறார். பல ஆண்டுகள் திருடிக்கிட்டே இருந்தவர். அங்கே போனால் ஒருத்தர் குரானை ஓதி கொண்டிருக்கிறார். அலம் யஅனி நில்லதீன அன் தக்ஷா குலூபுஹும், என்ன உங்களுடைய உள்ளம் இறைவனை பயப்படவில்லையா? அவருக்கு தோதான ஆயத்து, அவர் யதார்த்தமாக ஓதுறாரு, அந்த ஆயத்தோடைய காதுகளில் விழுகிறது, ஓட்டை பிடிச்சி இறங்குறாரு, குரான் சத்தம் உள்ள கேட்குது, உள்ள குரான் ஓதிக்கிருக்கார். அவர் உங்கள் அல்லாவுடைய பயம் உங்களுடைய உள்ளத்தை ஒன்றும் செய்யவில்லையா, மாற்றத்தை ஏற்படுத்தவில்லையா என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை ஓதிய நேரத்தில் அவர் அப்படியே வடவெடுத்து போய் கீழே இறங்கி தௌபா செய்து அந்த நேரத்தில் இருந்தவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு தான் திருடிய பொருள்களை எல்லாம் திருப்பி கொடுத்து பிற்காலத்தில் மிகப்பெரிய வலிவுல்லாவாக மாறினார்கள், மிகப்பெரிய ஷேகாக மாறினார்கள். அந்த திருட்டு கூட்டமெல்லாம் பெரிய சீடர்களாக மாறிவிட்டார். ஒரு ஆயத்து தான் அவர்களை மாற்றி நண்பார்கள். எனவே சிந்தித்து பார்க்க, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் குர்ஆனிலே பார்த்தால் நமக்கு கிடைக்கும். ஒரு காலத்தில் தான் தமிழாக்கம் இல்லை, இப்போ தமிழாக்கம் நெட்டு கொட்டு எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் எதை வேண்டுமானாலும் குர்ஆனை நீங்கள் தேடி பார்க்கலாம், தெரியாட்டி உலமாக்கள்கிட்ட கேட்கலாம். குர்ஆனை வாழ்க்கைக்கு எடுத்துக்கணுங்க. சும்மா பீரோவில் வைக்கிறதுக்காக வேண்டியும், ஏனஸில் வைக்கிறதுக்காக வேண்டியும், பட்டியில் பூட்டி வைக்கிறதுக்காக வேண்டியும் மாத்திரம் குர்ஆன் இல்லை. இந்த குர்ஆனை ஓத வேண்டும், மனனம் செய்ய வேண்டும், பரப்ப வேண்டும், அமல் செய்ய வேண்டும். 4 கடமைகளும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கு இருக்கிறது. அதுக்கு தான் குர்ஆனை அல்லாஹ் நமது கையிலே கொடுத்துருக்கிறான். அப்படிப்பட்ட குர்ஆன் இறங்கிய அந்த மாதம், இறங்கிய அந்த இரவில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் மூலமாக என்னென்ன விஷயத்தையெல்லாம் வைத்திருக்கிறானோ அந்த விஷயத்தையெல்லாம் செய்கின்ற பாக்கியத்தையும், எதை விட்டெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதை விட்டெல்லாம் தவிர்த்திருக்க பாக்கியத்தையும், இந்த இரவில் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த இரவில் நாம் நேரத்தை வீணடிக்காமல் நமக்கு எவ்வளவு நஃபில் தொழுக முடியும், 2 ரக்காத்தா தொழுவுங்க. ஓத தெரிஞ்சவங்க ஓதுங்க. பள்ளி உங்களுக்கு எப்போவுமே திறந்துருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே வீட்டுக்கு போனால் தூங்கத்தான் சொல்லும், இங்கே இருந்து முடிஞ்சது செய்யுங்களேன்னா கொஞ்சம் படுத்துக்கிறேங்க, தவறு கிடையாது. பள்ளியில் தூங்கினாலும் நன்மை தான், இருந்தாலும் நன்மை தான். எனவே அமல் செய்கின்ற இந்த இரவை விட்டு விடாமல் இன்று கழிந்து விட்டால் நாளை எந்த ஒரு வராது என்பதையெல்லாம் அறிந்து புரிந்து கிடைத்த இந்த இரவை, வாக்கியமான இரவை நாம் பற்றி பிடித்து குர்ஆனையும் பற்றி பிடித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக, நாளைக்கு கபருக்கு ஒரு ஒளியாக இந்த குர்ஆன் ஆக இருக்கிறது. அப்படிப்பட்ட குர்ஆனை நாம் எடுத்து வாழ்க்கைக்காக வேண்டியும் நம்முடைய எல்லா விஷயத்துக்கான குர்ஆனை நண்பனாக நாம் எடுத்து செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நிரப்பமாக தந்து அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.